me up with a bright smile on now. Put me in the dark, don't won't get lost now. To the moonlight, eyes you, Maria right now. You look into my eyes and felt a feeling that nothing got it feel like a slim night. Hey, come on closer. Now I'm waiting for you, but don't hurry, oh slowly. Oh yeah, the moon is around us. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கு. அதுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து போடணும் அப்படின்னும் சொல்லுங்கள். நான் வந்து அந்த வீடியோஸ்லாம் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆனதுனால ஒரு ஸ்பெஷல் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன விலாக் அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபேமிலியோட சென்னைக்கு வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். ஸோ 2 days வந்து சென்னையை வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு 2 days வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ண போயிருந்தோம். நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னையை வந்து சுற்றி பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சென்னையில் எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து சிவகாசிலேருந்து சென்னைக்கு வந்து ட்ரெயினில் தான் போனோம். மனிஷா வந்து ஆல்ரெடி ட்ரெயினில் போயிருக்கா. ஆனால் ஸ்ரீனிஷாவுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரெயினில் போகிறதுனால ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணா அவா. என்ன தெரியுதியா? ஹாய் சொல்லு. ஹாய். இப்போ நீங்களும் ஹாய் சொல்லுங்க. ஹாய், how are you? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 5 o'clock போலவே வந்து சென்னை வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து சென்னையிலேருந்து நாங்கள் மகாபலிபுரம் வந்து போகிறதா தான் பிளானு. ஓகேவா? மகாபலிபுரம் வந்து இப்போ வந்து இந்த வீடியோலாம் நான் வந்து ஷார்ட்டாக வந்து ஒரு vlog மாதிரி பண்ணிவிட்டு மகாபலிபுரம் வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக போடுறேன். அதில் வந்து நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டூரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இருந்து எங்களை பிக்கப் பண்ணதுக்கு வந்து என்னோடய நாத்தனாரும் அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அவங்க வந்து சென்னையில் தான் இருக்காங்க. ஸோ இந்த ஏற்பாடு எல்லாமே வந்து இந்த டூர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு தான் போனீங்களா? ஸோ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா மெரினா பீச் வந்தது. ஸோ அங்கே வந்து இறங்கிட்டோம். கொஞ்சம் நேரம் வந்து இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச்சில் வந்து இறங்கிட்டோம். ஓடுங்க, எடுக்கிறேன் மனிஷா, ஓடு ஓடு. பார்த்திங்கன்னா அப்போ தான் சூரியன் வந்து நல்லா உதயமாகிட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அப்போ அந்த இடமே. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களே பாருங்கள். இதெல்லாம் வந்து டெய்லி வந்து சென்னையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி கடல் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் டெய்லி பார்ப்பாங்க. எப்போயோ ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு கடல் இருக்கிற ஏரியாவுக்கு போகிறேன்னா நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு தனி அழகாக தெரியும். அது அவங்களுக்கு தெரியுமோ என்னவோ, நம்ம வந்து எப்போயாவது ஒரு நாள் பார்க்குறதுனால நமக்கு ரொம்ப அழகாக தெரியும். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு குட்டி போட் வேறு ஒன்று போச்சு. அதுவும் கூட சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. மீன் பிடிச்சிட்டு அந்த வலையிலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லா மீனையும். அதை வந்து பார்க்க போயிட்டோம் நாங்கள். உயிரோடு இருக்குது. ப்ரான் தானே. இதுக்கு ஒரு கண் மட்டும் இருக்குமா? ஸ்டார் ஃபிஷ் பார்த்தோம். ஸ்டார் ஃபிஷ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை வந்து வீட்டில் வந்து கட்டுவாங்களாம். எதுக்காகனா கண் திருஷ்டிக்காக வந்து கட்டுவாங்களாம். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் இதான் கேள்விப்படுறேன். நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த மீன் எந்த மீன்? ஆ
நாக்கா? ஆமா நாக்குன்னு மீன் பேரா? ஆமா எங்க மாமி வச்சிருந்தாங்க. நான் தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன மீனேன்னு யோசிச்சேன். நாக்கு மாதிரி இருக்குதுன்னு. அது வந்து திருக்க. இதையா? இதா? அது அந்த அண்ணன் அதுவா? பச்சை கலர்ல கிளம்பி மாதிரியே இருக்கும். சின்னது. ஆமா இதோட பெருசு. 500 ரூபாயா? இதோட பெருசு இருக்கு. ஹோட்டல்ல பார்த்தா இவ்வளவு பெருசு இருக்கும். இப்ப கை வைங்க, யாரும் போட்டி போடுங்க. கடிச்சிருக்கா நிறையா? கடிச்சிருமா? கொஞ்சமா? சரி. அது ஏன் பபிள் விடுது? ஒரு கையை குத்துட்டு ஒரு கையில தொகுப்பாங்க. நான் ஏகப்பட்ட ரத்தம் ஊத்துறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் மகாபலிபுரம் வந்து ரீச் ஆகிட்டோம். மெரினா பீச்சிலேருந்து கிளம்பி. மகாபலிபுரம் எங்கே தங்கியிருந்தோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தனி வீடியோவை செப்பரேட்டாக போடுறேன். நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ முருகன் கெஸ்ட் ஹவுஸ். நான் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், ரூமோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு, ரூம் டூரு எல்லாமே வந்து செப்பரேட் வீடியோவை போடுறேன் நான். மகாபலிபுரமில் இருக்கிற எல்லா இந்த மண்டபம் எல்லாமே ஒரே பாறையில் வந்து பாறையை வந்து குடஞ்சி அப்படியே செஞ்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் அப்படியே ஃபுல்லாக ஒரே ஒரு பாறை, அதை வந்து குடஞ்சி அப்படியே ஒரு மண்டபமாக வந்து செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அது மேலே உள்ள அந்த சிற்பங்கள்லாம் பாருங்களேன், இன்னுமே வந்து அழியாமல் இருக்குது. இதோட இந்த மகாபலிபுரமோட வரலாறு, இது வந்து எதனால் மகாபலிபுரம் அப்படின்னு பேர் வந்தது, இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், இங்கே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக தனி வீடியோவை நான் போடுறேன். அங்கனக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து கிறிஸ்டல் பீட்ஸில் வந்து பாசி, அப்புறம் ப்ரேஸ்லெட்டு, இயர்ரிங்ஸு எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து அவங்களே வந்து கைட்டு வந்து பண்ணுறது. ஆனால் வந்து கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது. நம்ம வந்து ஆனால் பார்கெயின் பண்ணோம் அப்படின்னா வந்து ரேட்டு வந்து கம்மி பண்ணுறாங்க.
அது மாதிரி மொத்தமாக வாங்காமல் சிங்கிள் பீஸாக வாங்காமல் மொத்தமாக ஒரு 5 6 அப்படின்னு வாங்கினோம் அப்படின்னாலுமே அவங்க வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தர்றாங்க. இந்த இயர்ரிங்ஸ்லாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 30 ருபீஸ் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து அடுத்து வந்து 25 ருபீஸ்க்கு கேட்டோம். சரி தர்றேன்னு சொன்னாங்க. அடுத்து நான் வந்து மொத்தமாக வாங்கினேன், ஒரு 5 செட் ஆஃப் இயர்ரிங்ஸ் வாங்கினேன். அது வந்து எனக்கு 5 பீஸ் வந்து 100 ருபீஸ்க்கு வந்து கம்மி பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்ம மொத்தமாக வாங்கினோம் அப்படின்னா வந்து ரொம்பவே கம்மி பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் பாசியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து 120 ரூபா சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கவே இல்லை. ரொம்ப வந்து பார்கெயின் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வந்து 5 பாசி வாங்கினோம். கம்மி பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருந்தது. இந்த 5 கலர் தான் நான் வந்து வாங்கினேன், மனிஷாக்காக வாங்கினேன். நிறைய வந்து ஷாப்ஸ் இருந்தது. எல்லாமே வந்து கைவினை பொருட்கள். அவங்க எல்லாருமே வந்து கையால் செஞ்ச பொருட்கள் வந்து நிறைய வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கல்லாலேயே வந்து அழகழகாக வந்து யானையோட சிற்பங்கள் வந்து நல்லா செதுக்கியிருந்தாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய வந்து ஸ்டாச்சூஸ்லாம் வந்து இதில் பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த கிரானைட்லலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஷோகேஸில் வந்து வச்சுக்கலாம் அழகாக. நம்ம 2 பீஸ் வந்து வாங்கிட்டு போனோம் அப்படின்னா. பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பீஸே வந்து 450 கிட்டே சொன்னாங்க. நான் வந்து வாங்கலை, அதனால் நான் வந்து பார்கெயின் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கம்மி பண்ண சொல்லி வாங்குங்க. கண்டிப்பாக வந்து அது கம்மி பண்ணுவாங்க. ஷோகேஸ்க்கெலாம் வச்சோம் அப்படின்னா 2 பீஸ் வந்து வாங்கிட்டு போய் வச்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்டாச்சூஸ்லாம். சாப்பிட்றதுக்கும் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ப்ரெட் ஆம்லேட், ப்ரெட் சாண்ட்விட்சு, அதுக்கப்புறமா வெஜ்ஜு சாண்ட்விட்சு, இந்த மாதிரி நிறைய இருந்தது. இது போக நெல்லிக்காய், அதுக்கப்புறமா மாங்காய், சோடா, லெமன் சோடா, இந்த மாதிரி நிறைய இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு சுற்றி பார்க்கலாம். திரும்ப பசிச்சிச்சு அப்படின்னா திரும்பவும் சாப்பிட்டுட்டு திரும்பவும் சுற்றி பார்க்கலாம். இந்த மாமல்லபுரம் பார்த்திங்க அப்படின்னா 3 பார்ட்டாக வந்து பிரிச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து மண்டபம்னா ஃபுல்லாக மண்டபமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கடற்கரை கோவில் இருக்கும். பீச்சுக்கு பக்கத்தில் வந்து நிறைய உள்ள கோவில் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா 5 ரதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக வந்து பிரிச்சுருக்காங்க. இந்த 3ஐயுமே வந்து நமக்கு ஒரு ஃபுல் டே ஆகும். இது எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு ஃபுல் டே ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா எங்களுக்குமே வந்து ஃபுல் டே ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு. நைட்டு வந்து நாங்கள் அதுக்கப்புறமா இது எல்லாமே சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் வந்து பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சில் வந்து நல்லா ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும் பீச் வந்து. பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சங்கு, நிறைய வெரைட்டிஸில் இருந்தது. சங்கு வந்து நிறைய பேர் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த முத்து, நம்ம கடல்லேருந்து எடுத்து அந்த முத்தால் செஞ்ச அந்த பாசி, அப்புறமா வந்து அந்த சிப்பி இருக்கு இல்லையா, சிப்பிலே வந்து நம்ம வீட்டில் டோரில் தொங்க விடுற அந்த ஸ்க்ரீனு, இந்த மாதிரி நிறையா இருந்தது. சங்கு எல்லாமே வந்து ஊதுறாங்க. வாங்குறவங்க வந்து ஊதி பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்குறாங்க. Oh, let me up with a bright smile on now. Put me in the dark, don't won't get lost now. To the moonlight, eyes you are real right now. You look into my eyes and felt a feeling. Then nothing got it feel like a sweet night. Hey, come on closer. Now I'm waiting for you, but don't hurry, oh slowly. Oh yeah, the moon is around us. You look into my eyes, together feel so high. To make a way the twilight, my only, my bestie. You fall into my love. Let me
ஃபஸ்ட் டைம் வந்து ஹார்ஸ் ரைடிங் போனேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரையை பார்க்க பார்க்க ரொம்ப பாவமாக இருந்தது. ஐயையோ நம்ம வெயிட்டை இது எப்படி தான் தாங்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நிறைய ஸ்டால் இருந்தது. ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணி தராங்க. ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறமா நண்டு, நெத்திலி இல்லையா, சின்ன சின்ன நெத்திலி அதெல்லாம் ஃப்ரை பண்ணி தர்றாங்க. நல்லா சூப்பராக இருந்தது. அது எல்லாமே சாப்பிட்டோம். சங்கரா இருக்கு, கொடுவா இருக்கு, பாறை இருக்கு, அயிலா இருக்கு. அயிலா வேணுமா? 60 ரூபா 50 ரூபா இருக்கு. முள்ளு எதுல கம்மியா இருக்கு? எல்லா மீன்லயும் முள்ளு கம்மி. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா நண்டு வாங்கினோம். நண்டு வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து எங்களுக்கு மகாபலிபுரம் அங்கே பக்கத்தில் உள்ள பீச்லேயே வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வந்து நைட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு கிளம்பி ரூமுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.